ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ நம்ம போடுறோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது போட்டு 4 months கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அண்ட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியும் 1 month ஆகிடுச்சு. அதுக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான். ஸோ இங்கே கொஞ்சம் ஃபங்க்ஷனாக அந்த 1 month போயிட்டுருக்கவும் ப்ளஸ் எக்ஸாம் சம்திங் அப்படி இப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீக் கூட எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் தான் நான் திருப்பி வந்தேன். அண்டு கண்டிப்பாக நான் வராமலாம் இருக்க மாட்டேன், ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு வந்துட்டு காலையில் ஒரு பொண்ணு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நான் ஒருத்தவங்க சேனலில் ஆஸ் அ ஃபேனாக நான் அவங்களுக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த கமெண்ட்குள்ளே போய் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் என் மேலே இருக்கிற அந்த லவ்வில் தான் அப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரியுது. பட் அப்படி வேணான்டா. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி திடீர்னு ஹர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது நம்ம சேனலில் வந்து வேறு ஏதோ ஒரு பொண்ணு யாருக்கிட்டேயோ வீடியோ கேட்குது அந்த மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ எனக்கு அதில் வந்துட்டு பிளாக் அக்காவும் நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா பிளாக் அக்கான்னு இந்த இதில் நமக்கு யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வேணாம், ஓகேவா? உங்களுக்கு பேசணுன்னு தோணுச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, அதில் பேசுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் போய்ட்டு லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆனால் மற்றவங்க வீடியோஸ்குள்ளே போய் கமெண்ட் பண்ண வேணாண்டா, ஓகே? ஓகே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்மளோட இன்ட்ரோலாம் கொடுத்து. ஸோ ஹாய், ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாஃபியா குயின். அது வந்துட்டு 1 ஷாட்டாக போகுமா இல்லை எத்தனை ஷார்ட்ஸ் போக எதுவுமே தெரியல. ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? ஸோ தப்பான முடிவு எதுவுமே எடுத்துடாதீங்க, ஓகே? அண்ட் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவா? அண்ட் ஒரு 2K வரதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏற்றி விட்டிங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆனால் ப்ளீஸ் மேரிம சிட்டி மாமா மட்டும் கேட்காதீங்கடா, ப்ளீஸ்டா தாங்க குட்டிங்களா, ஓகே? நான் மேரிம சிட்டி மாமாவும் போடுறேன், ஓகே? போடுவேன், போடாமலாம் இருக்க மாட்டோங்க. பிளாக் எங்கே போயிட போகிறோம் போடாமல். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, என்ன பிடிச்சிது, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போட்டு ரொம்ப நாள் ஆகவும் நிறைய இதாக இருக்கும். ஸோ போயிட்டு அந்த பாஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மினி, ஐயோ இன்னொரு ஃப்ரெண்டு பேர் மறந்துட்டேன், சரி விடுங்க, அது பேர் என்னமோ வச்சுக்கலாம், ஜெனின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ வந்துட்டு நீங்கள் 3 பேர் சேர்ந்து குடிக்க போயிருப்பீங்க. மினி குடிக்க மாட்டான். நீங்கள் 2 பேரும் குடிச்சு சரியான ஆட்டம் போட்டிருப்பீங்க. நம்ம பாய்ஸ் யாருன்னா பயங்கரமான ஒரு மாஃபியா கேங்கு. ஸோ அவங்க அங்கே வந்து ஒருத்தவங்கள செம்மையாக டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட குடிச்சிட்டு சண்டைக்கிட்டே, யாரா நீ மாஃபி வாடா அப்படி இப்படின்னு அப்படியே சண்டைக்கு வளைச்சி கட்டிட்டு போயிருப்பீங்க. மினி ஒரு பக்கம் வாடி வாடி வாடின்னு உங்களை இழுத்துருப்பா. நீங்களா நான் அவனை என்னன்னு கேட்டுட்டு தாண்டி வருவேன்ட்டு சண்டைக்கு போயிருந்துருப்பீங்க. பட் நம்ம பாய்ஸுக்கு என்னமோ நீங்கள் சண்டைக்கு வந்தாலும் அவங்க ஒரு பக்கம் கடுப்பில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களை பார்க்கும் போது லைட்டாக ஒரு மாதிரி அப்படியே ஆக ஆரம்பிச்சதுனால ஸோ அவங்க ஒரு மாதிரி இதாக இருந்திருப்பாங்க. மினிக்கோ சரியான பயமாக இருக்கும். ஐயோ இவனுக்கு வேறு ஆளே சரியில்லையே, போச்சே என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பாய்ஸ் பேர் கேட்கும்போது கூட உங்கள் பேரை மாற்றி பிரியான்னு சொல்லியிருப்பா. அண்ட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அடுத்த நாள் காலையில் ஹேங் ஓவர்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மினி உடல நீங்கள் வாயை மூடிட்டு உட்காந்துருக்க. அதுக்கப்புறமா சரி வாங்க மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் அங்கேயும் புது பிரச்சனை உங்களுக்குனே வர மாதிரி வந்திருக்கும். ஸோ 3 பேரை வந்துட்டு நிறைய கேர்ள்ஸ் துரத்திட்டே போயிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அங்கே போய் நின்றுட்டு, ஏன்டா அவங்களுக்குலாம் மனுஷன், நீங்களும் மனுஷங்க தானே, அந்த 3 பேர் எதுக்குன்னு அப்படி வெறி கொண்டு துரத்துறீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதோட முடிச்சிருந்தா லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ நீங்கள் வந்து நம்ம பாய்ஸை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, யார் இவனுங்க கோட் சுட்டை போட்டுட்டு இருக்கிறானுங்கன்ட்டு. ஸோ வந்துட்டு மினியாக அந்த ஷாப் ஒன்றுட்டு கத்துறாங்க, ப்ளீஸ் 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 டோரை திறங்க, என் ஃப்ரெண்டு வெளியே போய்ட்டு ப்ளீஸ் டோரை திறங்க. இங்கே பாருங்கள், வெளியே போகிறது சேஃபே கிடையாது, வெளியே நிறைய காட்ஸ் நிற்கிறாங்க. அண்ட் அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஐயோ அண்ணா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் எங்கள் ஃப்ரெண்டு வெளியே ஓடிட்டாண்ணா, ப்ளீஸ்ண்ணா உங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் தானே, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ்ண்ணா. ஒரு
10 மினிட்ஸ் திறந்து வைங்களேன், நான் போய் அவளை கடகடன்னு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு மினி கெஞ்சரா. ஏன்னா ஜெனிக்கு அவ்வளோவா என்ன ஏதோ ஒன்றுமே தெரில. ஆக்சுவலி நான் உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு நேம் மறந்து போயிட்டேன். ஸோ ஜெனின்னு நம்ம வச்சுக்கலாம். ஜெனி தானா இல்லை பேரை நான் மறந்துட்டேனான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஜெனின்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ ஜெனி இருந்துட்டு ஆப்பாக்கில் பார்த்துட்டு ஆமாண்ணா ப்ளீஸ்ண்ணான்ட்டு இருக்கா. மினி அவ்வளோ கெஞ்சர் அந்த ஷாப் ஓனர்ட்ட. அவர் திறப்பனா அந்த மாதிரி நிற்கிறாரு. மினியா ஐயோ ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷாப் ஓனர்கிட்ட கெஞ்சினதுக்கப்புறமா ஜெனி என்ன பண்ணுறான்னா கோவத்தில் அப்படியே போயிட்டு அந்த ஷர்ட்டை அப்படியே உடைக்கிறா. அவள் கையில் வச்சுருக்கிற சம்திங் ஏதோ ஒரு பொருள் எடுத்து அப்படியே அவள் உடைக்கிறான். அந்த ஷாப் ஓனர் மாமா இருமா, நீ கடையை காலி பண்ணி விட்றாதம்மா, என்னமோ பண்ணி போங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ எனக்கு தெரியும், நீ மூடிட்டு வந்து தொலையா அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறமா திறந்ததுக்கப்புறமா மினியும் ஜெனி அப்படியே ஓடி வந்துட்டு எங்கே நிற்கிறீங்கன்ட்டு சொல்லிட்டு வெளியே அப்படியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் கீழே எல்லாமே அத்தனை காட்ஸ் நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க, உங்களை சுற்றி வந்துட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. டேய், உங்களுக்குலாம் அறிவுங்கிறதே கிடையாதாடா? ஒரு பப்ளிக் பிளேஸில் இப்படியா பீப்புள் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பீங்க? அதுவும் இல்லாமல் இந்த 3 பேர் எதுக்கு நீங்கள் இப்படி துரத்துறீங்க? கையில் கன்ஸெல்லாம் வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சண்டைக்கு போகிறீங்க. அங்கேருந்து ஒரு கார்ட்ஸா என்ன போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா? ஆளை பார்த்தீங்களா? ஆளாக்கு சைஸில் இருந்துட்டு எப்படி கற்றுது அடிங்க. யாரை பார்த்துட்டு ஆளாக்குங்கிற மௌன ஒரு பஞ்சு விட்டுன்னு வச்சுக்கு வாயிலாம் உடஞ்சிட்டு போயிடும் பார்த்துக்கு. யாரை பார்த்து என்னடா சொல்கிற அந்த மாதிரி நீங்கள் கத்திகிட்டு இருக்கீங்க. நம்ம பாய்ஸும் இவன் இந்த துள்ளுறா அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மினியோ அங்கேருந்து பார்த்து தலையில் கை வச்சுட்டு ஐயோ ஏன் ஜெனி அவன் இப்படி இருக்கா, இதுக்கு ஜெனி முந்திரி கொடுத்தனமா எல்லா பிரச்சனையும் போய் நுழையிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வேகமாக ஓடி வராங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஹோல் மால் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த காட்ஸ் அண்ட் அவர் பாய்ஸ். ஸோ அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கனால மினியும் ஜெனி அப்படியே ஒரு மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் நல்லாவே கேட்குது. ஸோ அவங்க நீங்கள் வந்துட்டு அங்கே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் மினி நீங்கள் எதுக்கு நீ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்டு இருக்கீங்க. அப்போ அவன் வந்துட்டு நீ எதுக்கு முதல்ல இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 காட்ஸ் வந்து உங்ககிட்ட வர விடலை. 2 காட்ஸ் அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. சார் ப்ளீஸ் சார் எங்கள் ஃப்ரெண்டு தான் சார், எதோ தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க சார், ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களாம் விடுவனாங்கிற மாதிரி நிற்கிறானுங்க. ஜெனி இருந்துட்டு அடிங்க யாரா நீ பக்கத்தில் பிடிச்சி வச்சுருக்க என் ஃப்ரெண்டை, மரியாதை கையை எடுக்கிறியா இல்லை கையை உடச்சி விட்டுட்டா அந்த மாதிரி இருக்கா. ஸோ நீங்கள் இருந்துட்டு அப்படி சொல்கிறியா மச்சான் ஜெனி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா. மினியும் அவ்வளோ ஒன்று வந்தோன்னா சிறப்பு கொண்டு அடிச்சு போடுவோம், வாய மூடிட்டு நில்றி அப்படின்னு மினி அங்கேருந்து கத்துறாளா. நடுவில் இதெல்லாம் பார்த்து நம்ம பாய்ஸு வெயிட் என்ன இங்கே நடக்குது? நாங்கள் பார்க்கல, எங்கள் வேலையை பார்க்க வந்தோம். குறுக்க நீ வந்த, உன்னை தேடிட்டு இவளுங்க 2 பேரும் வராளுங்க. என்ன நடக்குது? நீங்கள் தேவையில்லாமல் வந்து எங்கள் சீனுக்குள்ளே பூந்துட்டு எங்கள் சீனில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. சரியில்லையே, 3 பேர் போட அந்த இடத்துல 6 பேரை போடணும் போலையே அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட வந்துட்டு நம்ம மினியை நோட் பண்ணுறா. ஸோ மினியை நோட் பண்ணோன்னே டேய் ஜெமினா, இவளை எங்கே பார்த்த மாதிரி இல்லை? டேய் நேற்று அந்த பப்புக்கிட்ட பார்த்த பொண்ணா? ஓ கூட இருக்கவே இவ அந்த அவங்க மச்சான் போனா அது மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை அவள்கிட்ட கேட்டுருவோம். அவளுங்க 2 பேரும் உள்ளே விடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாய்ஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து நிறைய சேர் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பாய்ஸ் உட்காந்துட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ மினியும் ஜெனியும் வந்ததுக்கப்புறமா சார் எங்கள் ஃப்ரெண்டு தான் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார், எதுவும் தப்பாக பேசியிருந்தோம் மன்னிச்சிக்கோங்க சார் ப்ளீஸ் சார், நான் இப்போயே அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன் சார், இதுக்கப்புறம் உங்கள் பக்கம் கூட அவளை நான் கொண்டு வர மாட்டேன் ப்ளீஸ் சார். வெயிட், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, நீ பாட்டுக்கு பேசிட்டு போகிற. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நேற்று நீ தானே அந்த பப்புக்கிட்ட வந்த பொண்ணு? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானுங்களா? சார் இல்லை சார், பப்புக்கெலாம் நாங்கள் போக மாட்டோம் சார். பப்பு நோ சார், நீங்கள் வேற எவ்வளோ நினச்சிட்டு என்கிட்ட பேசுகிறீங்க சார். நாங்கள் அந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இல்லை சார் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவள் ஜெனி வந்துட்டு குறுக்க மச்சான் நேற்றுனடா பப்புக்கு போனோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவள் வாய விட்டுறா.
மினியும் அப்படியே பார்த்து முறைக்கிறா, சனி எங்கேருந்து தான் எனக்குன்னு வந்து தொலைஞ்சியோ அந்த மாதிரி அப்படியே பார்க்குறா. அப்போ நம்ம பாய்ஸ் 2 பேரும் தட் மீன் நம்ம மேக்னில்ஸ் 3 பேரும் அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு, இப்போ தான் ஏதோ நாங்கள் அந்த மாதிரி போக மாட்டோம், அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. நேற்று பப்புக்கு தானே வந்த? ஆமாம் சார். ஆமாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நடுங்கிட்டு சொல்கிறா. அதெல்லாம் சரி, நீ இருக்க இவ இருக்கா, அவ எங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. தட் மீன் நீங்கள் மீன்ஸ் நீங்கள் இல்லை, நம்மளோட மினி வந்துட்டு கேட்குறா. அதான் நேற்று ஷார்ட்டாக ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தி சும்மா துள்ளி எகிரி குதிச்சுட்டு வந்தாலே அவ. ஐயோ இவங்க ஒய்யனெல்லாம் கேட்குறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு சார் அவள் இன்னைக்கு வரல சார், அவள் நேற்று ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணனால அவளை நாங்கள் இன்றைக்கி கூட்டிகிட்டு வரல, அவள் எங்கள் ரூம்லேயே இருக்கா சார். அப்படிங்கும்போது ஜெனி இருந்துட்டு வாய் வச்சுட்டு சும்மா நம்ம யாரடி கேட்குறாங்க, யாரடி கேட்குறாங்க, நம்ம 3 பேர் தாண்டி எப்பயும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், எங்களுக்கு திரும்ப நீ இப்படி வேறு ஃப்ரெண்டை பிடிச்ச அந்த மாதிரி கேட்கும்போது, சனி நான் 7:30க்கு இழுக்கிறதுக்கு வெளியே இருந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு வர தேவையில்ல, என் கூட இருக்கிறதே போதும், ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த 7:30 எனக்குன்னு இழுத்து விட்டு போயிடும். ஜெனி நீ கொஞ்ச நேரம் திருவாயை மூடிட்டுருக்கியா? உண்மையை சொல்லு மச்சான், நம்ம 3 பேர் தானே எப்பவுமே இருப்போம், யார் அந்த 4வது ஆள் எனக்கு தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, டே மச்சான் எனக்கு என்னமோ இவள்கிட்ட கேட்டாலும் நமக்கு ஆன்சர் வராது, இவ இருக்கப்போ இவள்கிட்ட கேட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படியா? நீ போடி, நீங்கள் வா. என்னத்துக்கு கூப்பிட்றீங்க, என் ஃப்ரெண்டு எதுக்கு போடின்னு கூப்பிட்றீங்க? பாரு கத்துனின்னு வச்சுக்கோ, ஏன் கையில் என்ன இருக்குது பார்த்தல, என்ன இருக்கு, கத்தி தானே வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, அது ஒரு கன்று. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சார் வேணும்? அப்படியே வாய்ஸ் டோன் மாறுது. அவனுங்களாம் பார்த்துட்டு இது சரி, அந்த உங்க கூட இன்னொருத்தி இருப்பாளே அவள் எங்க சார்? அவள் தான் சார் இவ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு காட்டுறீங்க. அவளா இவ? நேற்று நல்லா ஹாட்டாக செக்ஸியாக இருந்தால் இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கா. அது மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவன் உங்களை பார்க்குறத பார்த்துட்டு அடிங்க யாரடா அந்த மாதிரி பார்க்குற, பார்த்துன்னு கொண்டு முடியும் இன்னொன்று கையில் கொடுத்துருவேன் அந்த மாதிரி எக்ரிட்டு இருக்கீங்களா. மினி வந்துட்டு ஐயோ என் பையன் அமைதியாக நான் காலையில் சொன்னது இவனுங்களை பற்றி தாண்டி, அமைதியாக ரெடி அப்படிங்கிறா. நீங்கள் வந்துட்டு என்ன இவனுங்களை பற்றியா சொன்னேன்? அமைதியாக வைன் ப்ளீஸ் வைன், அதுவும் பேரை மாற்றி யாரும் சொல்லி வச்சுருக்க, தயவு செஞ்சு ஒயின்னு உளறி தொலைஞ்சிடாதடி ப்ளீஸ் டி. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. அண்ட் நம்ம பாய்ஸ் எல்லாருக்கும் உங்கள் மேலே தான் ஃபோக்கஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு இவனுங்க எதுக்கு இப்படி பார்க்குறானுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களை ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. நம்ம மினியாக பார்த்துட்டு உங்கள் முன்னாடி நின்றுட்டு சார் சாரி சார், இதுக்கப்புறமா ப்ராமிஸாக உங்கள் வழியில் நாங்கள் குறுக்கிடவே மாட்டோம் சார், நீங்கள் யாரை வேணாலும் கொள்ளுங்கள் எப்படி வேணாலும் கொள்ளுங்கள் சார் ப்ளீஸ் சார், இதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் உங்கள் கண்ணிலே பண்ண மாட்டோம் சார், எங்கேயாவது போயிடுறோம் சார் ப்ளீஸ் சார், சியோவில் விட்டு கூட போயிடுறோம் ப்ளீஸ் சார் அந்த மாதிரி சொல்லி கெஞ்சிகிட்டு இருக்கா. ஜெனியை அப்படியே பார்த்துட்டு இப்போல்லாம் நிஜமாலுமே நடக்கும் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கா ஜெனி. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டு குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு லைட்டாக கடுப்பாகுது, இதுக்கடா என்ன அப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கணுன்னு தோணுது. ஆனால் மினி இருந்துட்டு வாயை கொஞ்சம் நேரம் மூடிக்கிட்டு நில்லுங்கிறனால நீங்கள் மூடிட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு சரி நடைய கட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு மினி வந்துட்டு ஜெனி பக்கம் இடிக்கிற உங்கள் கையை பிடிச்சிட்டு வராளா. அப்போ இருந்துட்டு நீங்கள் அப்படியே போகும்போது அமைதியாக எல்லாருமே இருக்காங்க. டக்குன்னு கார்னரில் ஜேக்கே தான் உட்காந்துருப்பான், அவங்க கையை பிடிக்கிறாங்களா. நீங்கள் நின்றுட்டு மினியாக இருந்துட்டு எதுக்குடி நிற்கிற வாடி, என் கையை அவன் பிடிச்சிருக்கான் நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன் வந்துட்டு எவன் பிடிச்சிருக்கான் அந்த மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே பிடிச்சிருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஹலோ என் கையை விடுறீங்களா, நாங்கள் தான் கிளம்புறோன்னு சொல்லிட்டோம்ல, மரியாதை என் கையை விடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது
அப்படி எப்படி டார்லிங் விட முடியும் சொல்லி பார்க்கலாம். நேற்று நல்லா ஹாட்டாக செக்ஸியாக சும்மா கும்தாவாக வந்து முன்னாடி நின்னேன். இன்னைக்கு இப்படி வந்து நின்றுட்டு எப்படி டார்லிங் இப்படி சும்மா மாசா கெத்தா எங்களுக்கு நேத்தா மாதிரி வந்து நிற்கிறியே, எப்படி எப்படி ஒன்று விட முடியும் சொல்லு. வாட் டார்லிங் நான் உனக்கு ஓ வாட் அ காமெடி, ஜஸ்ட் லீவ் மை ஹேண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உதறி விட பார்க்குறீங்க. நான் அவ்வளோ டைட்டாக இருக்க பிடிக்கலாம். எனக்கு வலிக்குது, கையை விடுன்னு சொன்னேன். ஹவு டேர் யூ டச் மீ? உனக்கு என்ன ரைட்ஸ் மேன் இருக்குது என்னை டச் பண்ணுறதுக்கு? மரியாதையாக கையை விட்டுரு, இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவேன்? போலீஸ்க்கு கால் பண்ண போறியா இல்லை ஹெல்ப்னு கற்று போறியா? கற்று, ஒருத்தனும் உனக்காக வரமாட்டான், புரிஞ்சுதா? ஏன்னா எங்கெங்க பவர் அப்படி. என்ன பவர் பெரிய மண்ணாங்கட்டி பவர். மரியாதையும் என் கையை விட்டுறியோ இல்லை என்ன நடக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ இருந்துட்டு என்ன பண்ணுவேன் சொல்லு. போலீஸுக்கு கூப்பிட்டாலும் கொஞ்சம் அள்ளி விட்டால் போதும், மூடிட்டு போயிடுவானுங்க. இங்கே ஹெல்ப்புன்னு கூப்பிட்டா ஒருத்தங்க கூட வரமாட்டான். நீ யாரை கூப்பிடுவ அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருவன் அப்படின்னு சொல்லிட்டு மினியோட கையை உதறி விட்டு ஜேக்க கணத்தில் பலார்னு ஒரு அறை. மினிக்கா அல்ல ஆண் வாழைப்பழந்து பார்த்துட்ருக்கா, ஜெனியும் ஒரு பக்கம் ஆண் வாழைப்பழந்து பார்த்துட்ருக்கா. ஏன்னா மினி இவ்வளோ கெஞ்சதுனா கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெனி புரிஞ்சுக்கிட்டா. ஆணை பார்த்துட்ருக்காங்க. காட்ஸாக ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி இந்த இடமே ஒரு மாதிரி அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே சலசலன்ட்டு போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் ஹேய் யார் முன்னாடி கையை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரோ வெயிட் பண்ணுங்க, என்ன தானே அடித்தா நான் பார்த்துக்குறேன். என்ன டச் பண்ணணும்னு உனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கேன் என்ன? ஏச்சி உன்னை யார் டச் பண்ணணும்னு ஆசைப்படுவா? உன்ன மாதிரி ஒரு ஒரு சைக்கோ கிட்டலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? மனுஷங்களை கொள்கிற உனக்கெல்லாம் எங்கட மனசை பற்றி தெரியும். சி கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அவ்வளோ க்ளோஸாக என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க. நம்ம ஜேகேவை அப்படியே பார்த்துட்டு நான் சைக்கோ வா. இது வரைக்கும் என்னை நிறைய பேர் வச்சு கூப்பிட்ருக்காங்க, ரவுடி, மாஃபியா, பொறுக்கி, என்னென்னமோ கூப்பிட்ருக்காங்க. பட் சைக்கோ இஸ் டிஃப்ரெண்ட் பை யூ. நீ சொன்னதுனால டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன்னு தெரியல. சைக்கோ என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு? என்ன பண்ணுவான்னு தான் பார்த்துட்ருக்கேனே. நான் ரொம்ப நேரமாக என் கையை விடுன்னு சொல்லிகிட்ருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட காதை கேட்காதா? இப்போ மினி வந்துட்டு ஒயின் கம்முன்னு ஒயின் போயிடலாம் ஒயின் சார் ப்ளீஸ் சார் நாங்கள் தான் போகிறோன்னு சொல்லிட்டோம்ல சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேங்க. அப்போ இருந்துட்டு இவ்வளோ கூட்டுப்பட அந்த பக்கம் அப்படின்னு காட்சை பார்த்து சொல்கிறாங்க. காட்சும் டக்குன்னு 2 பேரும் இழுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கையை வச்சிங்க சாவடிச்சிடும் உங்களை. சாவடிச்சிருவீங்களா எங்களை? பயமாக இருக்குடா சாமி, முடியல, அப்படியே பயமாக இருக்குது. நீ எங்களை என்னம்மா சவுக்கடிக்கிறடி என் தாங்க குட்டி. சைக்கோ என்ன பண்ணுவான்னு தானே கேட்டேன். என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு? என்ன பண்ணால் எனக்கு ஒரு ஹாரம் கவலை இல்லை, ஜஸ்ட் லீவ் மை ஹேண்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அப்பா நான் போல்டு என்ன பிரேவ். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு போய் பார்க்குறேன். I love this and I want to do this அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டக்குன்னு சடனாக எடுத்து லிப்லாக் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. நம்ம மினியும் ஜெனியும் அப்போ வாயப்பழந்துட்டு நிற்கிறாங்க. நம்ம பாய்ஸை ஒரு மாதிரி அப்படியே ஸ்மிக் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் ஒரு ரியாக்ஷன்ஸ் அந்த இடத்துல போகுது. ஒரு பக்கம் ஷாக்கு, ஒரு பக்கம் ஸ்மிக். அந்த 3 பேருக்கு என்னடா நடக்குது இங்கே அந்த மாதிரி இருக்குது. அந்த பொழைக்க வந்தவனுங்களுக்கா காட்ஸ்க்கு அவனுங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்கானுங்க அமைதியாக. மினி ஜெனியும் அமைதியாக நிற்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாமல் நின்றுட்டு அதுக்கப்புறமா லீவ் மீன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் அவன் விட்ருவானே. உங்கள் லிப்ஸ்லேருந்து ப்ளீடே ஆகுது அப்படியே. ஆனால் இன்னும் ஜேகே கையில் தான் உங்களோட கை இருக்குது. ஸோ அவன் அப்படியே கையை தட் மீன் உங்களை விட்டுட்டு அவனோட லிப்பை ஒரு மாதிரி வாய்ப் பண்ணிட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி விங்க் பண்ணுறான். நீங்கள் ஹவ் டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பொருள்
டக்குன்னு ஒரு கை தானே அவன் கையில் இருக்குது, இன்னொரு கை உங்கள்கிட்ட தானே இருக்குது. ஐயோ உங்கள்கிட்ட தானே இருக்குது, இன்னொரு கை ஃப்ரீயாக தானே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பொருளை எடுத்து அடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜிம்முன்னு வந்து அதை பிடிச்சிடுறோம். பிடிச்சதுக்கப்புறமா ஒரு பில்லர் மாதிரி இருக்குது, அந்த பில்லர்கிட்ட உங்களை சாய்ச்சி கொண்டு போயிட்டுப்பான் உங்களுக்கு கெஸ் பண்ணியே. ஸோ அந்த இடத்துக்கிட்ட ஜிம்முன்னு வந்து பிடிச்சிட்டு, என்ன ரொம்ப தான் துள்ளுறேன், என் தம்பி பண்ணது கரெக்ட் தான், தம்பி பண்ணது கரெக்டா, ஏச்சி நீலாம் ஒரு அண்ணனாடா, தம்பி இந்த மாதிரி பண்ணனா தப்புன்னு சொல்லி கேட்குறவன் தான் உண்மையான அண்ணன். அந்த மாதிரி உங்களெல்லாம் உங்களை பற்றி பேசுகிறதே அசிங்கம்டா, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஹோ உரிமை இருக்கிற மாதிரி டான்லாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்போ வந்துட்டு திடீர்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி புல்லட் சவுண்ட்ஸ் மாதிரி கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு ஆனால் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அப்புறம் எல்லாருமே திரும்பி பார்க்கும்போது ஜேகே இருந்துட்டு அவங்க கையை விட்டுறான். அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மினியும் ஜெனியும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு குடு 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 குடுன்னு விட்டா ஓட்டத்தை அது மாதிரி ஓடியே போயிட்டீங்க. ஸோ அந்த 3 பேருமே தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஸோ நம்ம பாய்ஸ் அப்படியே பார்த்துட்டு ச்சே எஸ் ஆயிட்டானுங்க, இவ்வளோங்களால தான் போன தடவை அந்த பிளானை சொதப்புனுச்சு, இந்த பிளானை சொதப்புனுச்சு. ஓகே விடு விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்கிறாரு. ஓகே நீங்கள் சொல்கிறனால விட்டுறேன், இல்லைன்னா அவ்வளோதான். ஆனாடா ஜேகே ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட், டக்குன்னு பிடிச்சி பிஸ் அடிச்சிட்டேன். என்ன பண்ணுறது, கும்தாவா இருந்தா அந்த லிப்ஸ் வேறு வா வான்னு கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. க்ளோஸ் அவர் நின்னாலாம் அதான் வச்சு அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான். அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் ரொம்ப ஒரு கேஷுவலாக ஒரு ஏதோ ஒரு கேர்ள் கிட்ட சொல்கிற மாதிரி, லைக் அந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் கெஸ் பண்ண சொல்லுவாங்க ஒரு மாதிரி கேஷுவல், அந்த மாதிரி கேஷுவலாக சொல்கிறான். ஆரம்பமாக அதை ஓ அப்படிங்கிற மாதிரி காதில் வாங்கிட்டு உட்காந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் வெளியே ஓடி போயிட்டு ஒரு குட்டியோண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே பூந்துட்டு ஓ மை காட் அப்போ முடியல, தண்ணி தண்ணி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் மினி அப்படியே தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் மூச்சாகுது, இன்னொரு பக்கம் அப்படியே உங்களுக்கு கோவமாக வருது. இன்னும் அவங்க லிப்ஸ்லேருந்து அப்படியே லைட்டாக ப்ளீட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு மினி இருந்து அங்கேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து கொடுத்துட்டு இந்தாடி எதுக்கு இப்போ இந்த டிஷ்யூ ப்ளீட் ஆகுது தொடச்சிக்கோ, அந்த ராஸ்கலை அவனை அப்படிங்கிற மாதிரி இந்த தையவை செஞ்சாத்தான் கையை எடுத்து கும்பிட்றேன், தையவை செஞ்சு கொஞ்சம் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார். நீ ரொம்ப போல்டான கேர்ள் தான், பிரேவான கேர்ள் தான், ஐ நோ இட் ஓகே. தையவை செஞ்சு அதை நீ ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் அவங்க அப்போ எப்படிப்பட்டாலும் வந்துட்டு சொல்லிட்டேன். அவனுங்கள்ட்ட இருந்து இப்போ தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் தெரியுமா. திடீர்னு அந்த புல்லன் சவுண்ட்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு கூட தெரியல. ஆனால் நம்மளை காப்பாற்ற வந்திருக்குன்னு நினச்சிக்கோ. இந்த குட்டி ரெஸ்டாரண்ட் கூட கண்டிப்பாக அவனுக்கு வரமாட்டானுங்க. அதை தெரிஞ்சு தான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், புரிஞ்சுதா. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த புடி மேலே அந்த தண்ணியை குடி அந்த மாதிரி சொல்லிவிட்டு 3 பேர் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. தட் மீன் அங்கே உட்காந்து அப்படியே இது மாதிரி அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அங்கேருந்து ஒரு டீ அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட் தாண்டி நம்ம பாய்ஸோட கார்ஸ்லாம் க்ராஸ் ஆகுது. மினிக்கா அல்ல அப்படியே எல்லாம் குடிஞ்சிக்கிட்டே குடிங்கிடி அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறா. நீங்களா எதுக்கு அந்த மாதிரி மூடிட்டு சொன்னதை மட்டும் செய் அந்த மாதிரி சொல்கிறா. நீங்களும் வந்துட்டு அப்படியே பண்ணுறீங்க. ஸோ அந்த கார் மொத்தமாக ஒரு 7 கார்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்ஸ் எல்லாமே க்ராஸ் ஆனதுக்கப்புறம் தான் மினி வந்துட்டு இப்போ எந்திரிங்கடி அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ பார்த்துட்டு இப்போயாச்சும் புரியுதா அவன் எவ்வளோ டேஞ்சரஸ்னு, ஏன்டி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறவாயன், இதுக்கப்புறமா தான் அவன் கண்ணில் படாமல் இருக்கணும் ப்ளீஸ் ஓகே. தயவு செஞ்சு இனிமேல் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப்னு சொல்லிட்டு போய் நிற்காத. அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுதா. ஏன்னா அவங்களோட பவர் அப்படி. என்னடி பவர்னு சும்மா பெரிய இந்த பவர், அவனுங்களும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க, நீயும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க. கடுப்பேற்றாத மினி. யார் கடுப்பேற்றுறா, யார் வயன் கடுப்பேற்றுறா. நான் அவனுங்கள்ட்ட உனக்கு காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா.
இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களோட லைஃப் அவங்க ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க தெரியுமா. அண்ட் எத்தனை பொண்ணுங்க மட்டும் இல்லாமல் எத்தனை ஃபேமிலியோட லைஃபே ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க தெரியுமா. ஓகே மிஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க.